ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் என்ன செய்யலாம், தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் என்னவென்றால், சங்கீதம் எழுதின புத்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் தியானமாய் பார்க்கலாம். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாக்கி பண்ணுவார் என்கிறதாய் போற்றப்பட்டிருக்கு. அப்போ அன்றைக்கி நம்ம என்ன தலையில் பார்க்கணும்னா, காரியங்களை வாய்க்கப்படுகிற கருத்தை சொல்லி பார்க்குறோம். காரியங்கள் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் சொல்லலாம். ஒரு வேலை விஷயமா சொல்லலாம், அல்லது படிப்பு விஷயமா சொல்லலாம், அல்லது ஒரு தொழில் விஷயமா சொல்லலாம், ஊழிய சம்பந்தமாக பேசலாம், அல்லது ஒரு முன்னேற்றத்துக்கான காரியங்களை பேசலாம், இன்னும் பலவிதமான காரியங்களை பேசலாம். காரியங்கள்னால் ஒரு விஷயம்னு அர்த்தம். பலவிதமான விஷயங்கள் அடங்கிய தொகுப்பை தான் காரியங்கள் சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு திருமண விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கூட இருக்கலாம், பல விதங்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் காரியங்கள் சொல்லி வரும் பொழுது அது சக்ஸஸாக முடிக்கப்படணும், அது வெற்றியாக நிறைவேற்றப்படணும்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அது இயற்கை. ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் செய்தாலும் அது சக்ஸஸாக முடிக்கப்படணும் அப்படின்னா, வாய்க்கப்படணும், சரியாக நிறைவேற்றி முடிக்கப்படணும் தான் எல்லாருமே விரும்பி எதிர்பார்ப்பாங்க. அதே போல் அப்படி எதிர்பார்க்கறது நல்லது. ஆனால் அது எப்படி முடிக்கப்படணும், அது முடியணும்னா என்ன பண்ணணும்னா, அதில் சில விஷயங்கள் இருக்குது. அதில் என்னென்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்துன்னு இருக்கு. ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நிகழ்ச்சியை செய்கிறதாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய வழிகள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நாம் அதில் கரெக்டாக இருக்கிறோமா, அதை செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நாம் அதெல்லாம் செய்யாமல் யோசிக்காமல் இருந்துக்கிட்டு காரியம் வாய்க்கணும், வெற்றியாக இருக்கணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு மட்டும் சொன்னால் என்ன அர்த்தம்? அது சரி வராது. அப்போ காரியங்களை வாய்க்கப்படணும், வெற்றியாகணும் அப்படின்னு நினைக்கிற நாம் அதை வெற்றி அதுக்கு என்ன நம்ம செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவர்கிட்ட நம்முடைய வழியை ஒப்புவிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், நிமிஷமும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை செலுத்த என்ன செய்யணும், முன் வர வேண்டும். அப்போ ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை, அந்த வாழ்க்கையை, அந்த நிலையை செய்யும் பொழுதுதான் காரியங்களை ஆண்டவர் கைகூடி வர பண்ண முடியும். நாம் இன்றைக்கி மனுஷங்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டோம், நம்ம இஷ்டப்படியும் செஞ்சுக்கிட்டு, இல்லை கேப்பர் பச்சை கேட்டு நம்ம நடந்துக்கிட்டு இருந்தோம்னா சக்ஸஸே ஆகாது. அது தோல்வியில் முடியும், பிரச்சனையாயிடும். இப்போ காரியங்களை வெற்றியாக வாய்க்க பண்ண முடியும், வேணும் அப்படின்னு நினைக்கிற நாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா, காரியங்களை ஆண்டோடைய சமூகத்தில் என்ன செய்யணும், வெற்றியை அமைவதற்கு முன்பாக நம் வழிகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போது அதை நம்ம என்ன செய்யணும். சரி, யார் ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, தாவீது ராஜாவை பார்க்கலாம். அவர் வாழ்க்கையில் பலவிதமான ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிறது. மலைகளிலேயும் காடுகளிலேயும் ஒளிந்து வாழ்கிற வாழ்க்கை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது, என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன், உம்மிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே வந்தார். அவர் சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றி கொடுத்து காரியங்களை வாய்க்க பண்ணினார். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனமும், தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு ஆசிரியர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், வாழ்க்கையில் காரியங்கள் வாய்க்கப்படாமல் இருக்குன்னா, நீங்கள் நம்ம எல்லாருமே வழியை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோம். அதான் அர்த்தம், அதான் காரணம். அப்போ தாவீது செய்த மாதிரி எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நம்ம போனால் மட்டும்தான் காரியங்களை நிறைவேற்ற முடியும். அவர் வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டம் வந்தது. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட தாவீது ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததுனால சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தார். கர்த்தர் கூட இருந்தார். இப்போ காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால், அது ஊழியமாகவும் சரி, வேலையாகவும் சரி, கல்வியாகவும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, எந்த சம்பவமாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையும் வழியையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செல்ல வேண்டும். அப்படி சென்றால் வாய்க்க முடியும். இரண்டாவதாக அந்த காரியங்கள் வாய்க்கப்படனா என்ன செய்யணும்னா, வழியை கருத்தில் ஒப்புவிக்கணும்ன்றது அவர் மேல் நம்பிக்கையாக இரு,
அந்த நம்பிக்கை அதை செய்யணும். நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்னா, மனுஷரை நம்புகிறோம், உலகத்தில் நம்புகிறோம், உலக சூழ்நிலை நம்புகிறோம், மற்றவங்களை நம்புகிறோம், அறியாத ஒரு அழிந்து போகிற பொருட்களை நம்புகிறோம். அப்படி நம்பவே கூடாது. நம்ம நம்பிக்கை ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்த்த கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையோடு வாழ்க்கை என்ன செய்யணும், முன்னேற்றி செல்லணும். சொந்தக்காரங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, இவங்க பண்ணுவாங்க, மனிதனை நம்பவே கூடாது. தேவனை மட்டும் நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கையாய் முழுமையாய் வைத்திருக்க வேண்டும். தேவனை நம்பிக்கையாய் வைக்கும் பொழுது காரியங்கள் வெற்றியாய் அமையும். காரியங்கள் கைகூடி வரப்பண்ண ஆண்டவர் வைப்பார். அப்போ தாவீது ராஜாவே என்ன செய்யலாம் பார்க்கலாம். அவர் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருந்தார். அவர் ஒப்பு கொடுத்தது மட்டும் போல அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் ரொம்ப ஆழமாக நம்பியிருந்தார். அப்படிப்பட்ட ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வந்தபடினால்தான் அவர் கூட தேவன் இருக்கிறத எல்லா ஜனங்களும் கண்டுகொண்டார்கள். சென்ற இடமெல்லாம் வெற்றி இருந்தார், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் பைபிள் சொல்லுது. அப்போ வாழ்க்கையில், ஊழியத்தில், தொழிலில், படிப்பின் காரியங்களில், எதிர்காலத்தில் ஒரு பெருக்கத்தையும் விருத்தியும் பார்க்கணுன்னா, காரியங்கள் கைகூடி வர பண்ண வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், நம் வழிகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செல்ல வேண்டும், அர்ப்பணித்து செல்ல வேண்டும். அவர் மேல் மாத்திரம் நம்பிக்கை இருக்க வேண்டும். இதை செய்யும் பொழுது நம்முடைய காரியங்களை ஆட்டோமேட்டிக்காக அவரே வாய்க்க பண்ணுவார். சரி, மூன்றாவதாக சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் வரிசையாக பார்க்கும்போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இருக்கு. யாரு? நீதிமான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கிற மனுஷன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாய்க்கும். காரியம் வாய்க்கணும்னா மூணாவது என்ன செய்யணும்னா, வேத வசனத்தின் மேலே பிரியமாக இருக்கணும். இரவும் பகலும் தியானமாக அதை எடுத்துக்கணும், அதை உட்கொள்ளணும். வசனத்தின் மேலே வைராக்கியமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் சபை மேலே தான் இருக்காங்க, ஜாதி மேலே இருக்கிறாங்க, உறவுகள் மேலே இருக்காங்க, சொந்த பந்தங்கள் மேலே இருக்காங்க, மனுஷன் மேலே வைராக்கியதாக இருக்காங்க. அப்படி இல்லை, கர்த்தருடைய வசனத்தின் மேல் வைராக்கியத்தையும் வாஞ்சியும் அதிகமாக வைத்து பிரியமாக இருந்து தியானிக்கும் பொழுது அப்படிப்பட்டவங்களுடைய வழிகள் வாய்க்கும், காரியம் வாய்க்கும். ஒருவேளை இதை கேட்குற தேவஜனமே, வாலிப சகோதர சகோதரிகளே, ஆசிரியர் பெருமக்களை, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வழி வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், வார்த்தையின் மேல் வாஞ்சியாக இருந்து பிரியமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தியானம் செய்யுங்கள், உங்கள் காரியங்கள் வாய்க்கும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும், ஊழியர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால், நம் வாழ்க்கையில் காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் நம் வழியை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்கள் செய்தால் நம்மேல், நம்முடைய எல்லா காரியம் மேல் கர்த்தர் பிரியமாக இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி காரியங்களை கைவிட பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உணர்வடைந்து இதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவருடைய உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.